என்ன இன்னைக்கு லூனாவுடைய தத்துவம் வரலன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நான் தான் பேசி போட போகிறேன். லூனா பற்றின விஷயந்தான். நீங்கள் சொல்லுங்கள், கேட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா? எனக்கு இது ஒரு டவுட்டாகவே இருக்குது. இவ்வளோ நேரம் இவன் வந்து பசியோட என் முகத்தை பார்த்து கத்திட்டு இருந்தாங்க. அவன் கேட்குற டைமில் நம்ம ஃபுட்டு தரலனா, உங்களுக்கு லூனா பற்றி ஒரு முகம் தான் பார்த்துருக்கீங்க. இன்னொரு முகத்தை நீங்கள் பார்த்தது இல்லைல்லங்க. அவன் 2 வாட்டி என்னை முறைப்பாங்க. அது மீறியும் அவன் முன்னாடி நான் உட்காந்துட்டு இருந்தேன். என்னை 2 அடி அடிச்சுட்டு போயிடுவாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க தானே? ஆனால் உண்மை. அந்த வீடியோவும் இருக்குது. ஆனால் நான் போடலை. நீங்களே பயந்துடுவீங்க. ஐயோ! லூனா இவ்வளோ டெரரா அப்படின்ட்டு. ஸோ அவனுடைய குணமே இப்படி தாங்க. பசி வந்தால் அவனாகவே இருக்க மாட்டான். இன்றைக்கி நான் வந்து ஃபிஷ்ஷு இவனுக்காக வைக்கலைங்க, காலி ஆகிடுச்சு. அதனால் சிக்கன் அவனுக்காக 2 பீஸ் எடுத்து நல்லா பாயில் பண்ணி நல்லா மசிச்சு கொடுத்தா வேணான்னு போயிட்டுருக்கான். அவ்வளோ பசியோடு இருக்கான். ஆனால் வேணாவான். ஏன் இவனுக்கு சிக்கன் பிடிக்க மாட்டேது தெரியலிங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் எவ்வளோ பழக்கம் பண்ணிட்டேன். ஆனால் சிக்கனை மட்டும் தொடவே மாட்டேங்கிறாங்க. இவன் ஃபிஷ்ஷு மட்டும்தான் லைக் பண்ணி சாப்பிட்றான். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வெஜிடபிள் தரோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் ஃபிஷ்ஷை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டான். நானும் எல்லாமே பழக்கப்படுத்தி பார்த்துட்டேன். பாருங்கள், சிக்கன் நான்வெஜ் தான். ஆனால் அதை பார்த்தாலே எஸ்கேப் ஆகுறாங்க. அது என்னன்னே தெரியல. ஆனால் இப்போ அவனுக்கு அவ்வளோ பசி இருக்குது. அந்த பசியில் தான் என்னை இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தான். ஆனால் அந்த சிக்கன் துண்டை பார்த்தோன்னையும் பசியே போயிடுச்சா என்னன்னு தெரியல.